என்னோட பேர் ராஜபுஷ்பம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து குளச்சல்ல உள்ளவ. என்னுடைய கணவர் 2023 நவம்பர் மாதம் 23ஆம் தேதி தொழிலுக்கு போனாங்க. அப்புறமா 28ஆம் தேதி அரெஸ்ட் ஆகிருக்காங்க. எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தா அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. அப்புறமா ஜனவரி 14ஆம் தேதி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது. நான் பாகிஸ்தான் ஜெயிலில் இருக்கேன், என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் அந்த மெசேஜை நம்பாமல் மறுபடியும் அதே மெசேஜ் உள்ள நம்பருக்கு நான் இந்த வீடியோ கால் பண்ணேன். அப்போ வீடியோ கால் பண்ணச்சில் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு சொன்னாங்க, நான் ஜெயிலில் தான் இருக்கேன், எங்களை எல்லாருமே பிடிச்சிட்டாங்க, பாகிஸ்தான் அரசாங்கம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பலை. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நீ நம்பு, எங்களை பிடிச்சி வச்சுருக்காங்க, நான் காமிக்கிறேன்னு சுற்றி அவங்க இருந்த ரூமை சுற்றி காட்டினாங்க. ஜெயில் கம்பியெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். அப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் என் பையனுக்கு ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த டைமில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. என் ஹஸ்பண்டோட தம்பிகிட்ட சொல்லி தான் அவங்க உடனே கலெக்டர் ஆஃபீஸுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாங்க, சிஎம் சாருக்கு மனு கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு மனு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. என்னோட 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமும் அவங்க எப்போவாச்சும் லெட்ரு போடுவாங்க. அந்த லெட்டர்லையும் எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, என்னால் முடியல, நான் உயிரோட வருவேனா இல்லையா அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போக மாட்டீங்களான்னு கேட்டது, இங்கே உள்ள மருந்து சரியில்லை, சாப்பாடு சரியில்லைம்மா, எனக்கு ரொம்ப முடியல, நான் உயிரோட வருவேனான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்களாவது நல்லா இருங்க, எனக்கு ஏதாவது எங்களை வெளியில் எடுக்கிறது முயற்சி பண்ணுறீங்களான்னு அவங்க எங்ககிட்ட கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு புரியலை. நாங்கள் எவ்வளோ தூரம் தான் அரசாங்கத்திட்ட போய் சொல்லுவோம், எத்தனை வாட்டி கலெக்டரை போய் பார்த்தோம். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் லெட்ரு அனுப்பியிருக்கோம்மா, எங்களுக்கு எந்த தகவல் வர மாட்டேங்குதும்மா, நாங்களும் முயற்சி பண்ண தான் செய்கிறோம். ஆனால் 3 வருஷமாக அவங்களும் முயற்சி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் என் கணவர் என் வீடு சேரலை. என் கணவர் இன்னும் வீடு சேரலைன்னா எங்களால் இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது. எங்கள் வாழ்வாதாரமே எங்கள் கணவர் தான். எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க வழியில் பசங்களை நான் வளர்த்து எடுக்கணும். ஒத்தாளாக நின்று எங்களால் முடியாது. அதனால் தயவு செய்து என் கணவரை மீட்டு கொண்டு வாங்க. அவங்களோட சேர்ந்து பிடிச்சவங்களை அந்த 7 தமிழக மீனவர்களை மீட்டு கொண்டு வந்து எங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒளி விளக்கை ஏற்றி வைக்கணும். மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து எங்கள் உறவுகளுக்கு மீட்டு கொண்டு வாங்க. ஒரு 3 வருஷம் ஆகுது. எப்படியோ போயிட்டாங்க. தெரியாமல் போனாங்களோ தெரிஞ்சு போனாங்களோ, இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ நடவடிக்கை எடுத்தும் யாருமே ஒரு முயற்சி எடுத்துனுக்கிறோம் எங்கே போனாலும் இதை தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் மனிதக்கு உயிர் இது கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அவங்க செத்து வந்தால் தான் இவங்களாம் பிடிக்குமா? எவ்வளோ நாங்கள் வேதனை போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் அரசியலேருந்து ஒருத்தவங்க போயிருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா? இது வரைக்கும் ஒரு நடிகரோ யாரோ சொல்கிறேன் போயிருந்தா இது வரைக்கும் விட்டுருப்பீங்களா? எப்படிலாம் முயற்சி பண்ணுறீங்க? ஏதோ செய்தியில் போடுறீங்க, ஏதோ இது ஒரு செய்தியும் வர மாறுது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு போய்க்குதா என்னான்னு ஒன்றுமே தெரியல. ஆனால் எங்கே போனாலும் நடவடிக்கை எடுக்கிறேன்றீங்க. அப்போ நாங்கள் எதை நம்புறது? அப்போ இந்த ஊரில் நாங்கள் ஓட்டு போடலையா? நாங்கள் ஓட்டு போட்டு யாரும் ஜெயிக்கலையா? எங்களுக்கு ஓட்டு இல்லையா? இதை சொல்லுங்கள். ஒரு குடும்பம் 6 குடும்பம் எத்தனை ஓட்டு வந்திருக்கோம்? அப்போ ஓட்டுக்கு மட்டும் வரீங்க ஊராக. இது கேட்குறதுக்கும் ஆள் இல்லை, இதை மனு வாங்கி அதை படிக்கிறதுக்கும் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? நாங்கள் எங்கே போனோம் சொல்லுங்க. நாங்கள் எங்கே போனோம்னு சொல்லுங்கள். நாங்கள் அங்கே போய் கேட்குறோம். வந்தது லெட்ரு வந்துனே தான் இருக்கும். எங்களுக்கு ஒரு பேப்பரில் போகணும், யாருக்கிட்டே கெஞ்சி போனுக்கு வாங்கி அனுப்புகிறாங்க. இங்கே அரசாங்கத்துலேருந்து 3 பேர் யாராவது கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க கூட வந்தாங்க வீட்டாண்ட. இதுமாரி நம்ம அதெல்லாம் காட்டுமா? ஃபோனை காட்டி எல்லாத்தையும் வர எழுதினு போயிட்டாங்க. அவங்களும் எங்கங்க அங்கேருந்து அந்த ஃபோன் நம்பர்லாம் அவங்க தெரியும் பொழுது எழுதின்னு போயிட்டு நாங்கள் நடவடிக்கை தான் எடுக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் ஒன்றும் சொல்ல, மறுபடியும் வரல. அதோட வந்தாங்களா, அவ்வளோதான். இவங்க என்ன கஷ்டப்படுறோம், சாப்பாடு கூட கொடுக்க மாட்டுறாங்களாம், ரொட்டி தான் கொடுக்குறாங்க. எப்போனா ஃபோன் பண்ணுறாரு. 5ஆம் மாதம் பண்ணார், போன 5ஆம் மாதம். அப்புறம் இது இப்போ போன 5ஆம் மாதம் பண்ணார். ஒரு 2 நிமிஷம் தான் வச்சிரு ஃபோனு கேட்குறாங்கன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் எதுவும் நான் எடுத்ததுக்கு அப்போ என்ன நல்லா வச்சுக்கிறாங்களா? சாப்பாடே கொடுக்கல, இன்னுமா கொடுக்கல, இன்னமும் சாப்பாடே கொடுக்கல. எங்களுக்கு ரொட்டி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா தான் கேட்குறாங்க. அவங்க நீங்கள் எடுக்கிறீங்களா தான் எங்களை கேட்குறாங்களா கோசம். அவங்க அங்கே சொல்ல மாட்டாங்களா, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவர் வரணும், அவங்க வரணும். அதுதான் நாங்கள் இப்போ முயற்சி பண்ணுறது. அவங்க வரணும். எல்லா முதலமைச்சர்கிட்ட போனோம், எந்தெந்த சொன்னாங்களோ எல்லா இடத்துலையும் போனோம். கலெக்டர் போய் 2 வாட்டி கொடுத்தோம். கலெக்டர் கொடுத்தேன், நேரடியாக கலெக்டர் வாங்கி எங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து அமிச்சாங்க. 2 வாட்டி கொடுத்தோம். அவங்களும் நாங்கள் நடவடிக்கை என்னம்மா இவ்வளோ நாளாக இன்னும் வரலன்னு அவங்களே எங்களை திருப்பி கேட்குறாங்க. எங்களை கேட்க வேண்டியது எப்படி? அவங்க தானே அதை முயற்சி எடுக்கணும். எங்களை திருப்பி கேட்குறாங்க, இன்னும்மா வரல, இதுனா இன்னும் படத்தில் நடக்கிறதா மாரி இருக்குதுன்னு கேட்குறாங்க கலெக்டர் எங்களை.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.